போயிட்டு இருக்கும்போது 2வது படம் நீர்ப்பறவை. அப்போது இதுக்கு நாங்கள் வந்து என்கிட்ட வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாரு சீனு சார் வந்து, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஒரு குடிகாரன் வந்து எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றி காசு வாங்குறான். அப்போ இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து அவள் வந்து சர்ச்சில் ஒர்க் பண்ணுறா. அவள்கிட்டையும் போய்ட்டு இவன் என்ன பண்ணுறான், ஏ பாப்பா எனக்கு காசு கொடுன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், இவன் திருந்த மாட்டான்னு சொல்லி இவனை கூட்டி போயிட்டு அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான் வெயில் வச்சுட்டு. ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு யாராக இருக்கணுமே குடிகாரங்கும்போது அவன் கைப்பட்ட உடனே அவனுக்குள்ளே அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி சும்மா பட்டர்ஃப்ளை பறக்குது அவனுக்கு. அதுதான் சிச்சுவேஷன், இதுக்கு எப்படி பண்ணுவோ பண்ணிக்கோன்ட்டு. ஸோ நான் இதுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா, நீ ட்ரை பண்ண எப்படின்னான்ட்டு. ஸோ நான் வந்து எனக்கு நிறைய ஐடியா யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபீல்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பரபர சாங் வந்து கம்போஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டியூனு பல்லவி சரணம் பல்லவி பண்ணிட்டேன். பல்லவி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. சரி லிரிக்ஸ் வந்தால் சரியாயிடும். ஏன்னா அங்கே தான் ரிலாக்ஸ் இருக்கும். மற்ற சந்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட 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 அப்படி இருக்கும். ஆமாம், டபுளாக இருக்கும் எல்லாமே. ஸோ வந்து சரணம் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லி தான் தான தான நான தான தான நான தான தான நான தான தனன தனன தானன தனன தனன அப்படி வரும். இதை பண்ணியாச்சு. ஸோ அதான் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று அதே டீம் தான். சீனு சார், நான், வைரமுத்து சார்